ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல மனிதனின் உயிரை காப்பாற்றிய பூனைகளை பற்றி பார்க்கலாம். பூனைகள் எப்பவும் மனிதர்களுக்கு ஆபத்து வரக்குள்ள முன்கூட்டியே எச்சரித்து காக்கும் தன்மை கொண்டவை. மேலும் தன்னுயிர் கொடுத்து கூட மனித உயிரை காப்பவை. அந்த வரிசையில உலகில் பல இடங்கள்ல பூனைகள் எப்படி மனித உயிரை ஆபத்துல இருந்து காப்பாற்றியது அப்படிங்கிற உண்மை சம்பவங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவை சேர்ந்த எமி ஜங் என்னும் 36 வயது பெண் ஒருத்தர் தன் மகனோட அங்குள்ள விலங்குகள் காப்பகத்துக்கு வேடிக்கை பார்க்க போனாங்க. இவங்க அந்த விலங்குகள் கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரக்குள்ள அங்கிருந்த புட்டிங் என்ற பூனை இவங்களை மிகவும் ஈர்த்தது. சரி, நாம இதை வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவங்க அந்த பூனையை எடுத்துட்டு வந்த அந்த நாள் இரவு 9:30 மணி வாக்குல தூங்க போனாங்க. ஆனா சிறிது நேரத்திலேயே அந்த பெண்ணுக்கு வலிப்பு மாதிரி வந்து மயங்கி படுக்கையில பொத்துன்னு விழுந்துட்டாங்க. இதை பார்த்த புட்டிங் பூனை ஓடி சென்று அவங்க மார்புல ஏறி பல முறை குதிச்சது. அப்பவும் அவங்க எந்திரிக்கல. அதனால அந்த பெண்ணின் மூக்குல பூனை பலமா கடிச்சது. இதனால சுய உணர்வுக்கு வந்த பெண்ணுக்கு அப்பதான் நிலைமை புரிஞ்சது. தனக்கு இருந்த சர்க்கரை வியாதியால அவங்க மயங்கி விழுந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து உயிர் பிழைச்சாங்க. அந்த பூனை அவங்களை எழுப்பாம இருந்திருந்தா அன்னைக்கு அவங்க உயிர் போயிருக்கலாம். இன்னொரு சம்பவம், இதுவும் அமெரிக்காவில் நடந்ததுதான். கலிபோர்னியாங்கிற இடத்துல தாரா என்னும் பெண் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருந்துச்சு. ஒரு முறை அவங்க குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு நாய் குழந்தையை கடிக்க ஆக்ரோஷமா வந்துச்சு. அந்த சமயத்துல அவங்க வளர்த்து வந்த பூனை நாயை தாக்கி விரட்டி விட்டு குழந்தையை காப்பாத்தினுச்சு. இப்ப நான் சொல்ல போற சம்பவம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கூட ஏற்படுத்தலாம். ஏன்னா பூனை புற்றுநோயை கண்டுபிடித்து அந்த உரிமையாளருடைய உயிரை காப்பாத்தி இருக்குது. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். அமெரிக்காவில் வாஷிங்டன்ல வில்லமேட் ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிற விலங்குகள் காப்பகம் இருக்குது. 2017ஆம் ஆண்டு மைக்கேல் பியர்சன் அப்படிங்கிறவங்க இங்க இருந்து ஒரு பூனையை தத்தெடுத்தாங்க. அதன் பெயர் மியா. இவரோட மனைவியின் மேல ஏறி உட்காரும் இந்த பூனை அவர் மார்பகத்தை முகர்ந்து முகர்ந்து பார்க்கும். அப்புறம் அவர் மனைவியின் முகத்தை பார்க்கும். இப்படியே அது அப்பப்ப செய்யும். இதை கவனித்த மைக்கேல் மனைவி தன் மார்பகத்தை தொட்டு பார்த்த போது அதிர்ந்து போனார். அவரது இடது மார்புல ஒரு கட்டி இருந்துச்சு. அவர் டாக்டர் கிட்ட போய் பார்த்தப்ப அது 2nd ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு புற்றுநோய் கட்டின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அந்த பெண் குணமாயிட்டாங்க. பூனைகளின் மோப்ப சக்தியால கேன்சரை கூட கண்டுபிடிக்க முடியுங்கிறது இந்த உண்மை சம்பவம் ஒரு உதாரணமா தான் இருக்குது. அடுத்தது நாம பார்க்க போறது மாஷாங்கிற பூனைய பத்தி. ரஷ்யாவில் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு அடித்தளத்துல வீதி பூனையா இருந்தது தான் மாஷாங்கிற இந்த பூனை. அது இருக்கிற தெருவுல ஒரு பெட்டியில ஒரு குழந்தையை யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. இதை கவனித்த மாஷா பூனை அந்த குழந்தை இருக்கிற பெட்டிக்குள்ள போய் உட்கார்ந்து குழந்தையை சூடா வச்சிருந்தது. அப்ப அங்க வெப்பநிலை 0 டிகிரில இருந்துச்சான். அப்புறம் அது சத்தமா கத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. பூனை கத்திக்கிட்டே இருந்ததால அங்கே போய்கிட்டு இருந்தவங்க கவனிச்சு பார்த்தாங்க. பூனை கூட குழந்தை இருப்பதை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சாங்க. அங்கு விரைந்து வந்த போலீஸ்காரர்கள் குழந்தைய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் குழந்தைய காப்பாத்தினாங்க. இது நடந்த வருடம் 2015. அடுத்ததா அமெரிக்காவில் நடந்த இன்னொரு சம்பவம் பார்க்கலாம். அமெரிக்காவில் ஷெல்லிங்கிற பூனைய ஜிம்மி நெல்சன் அப்படிங்கிறவங்க வளர்த்து வந்தாங்க. ஒரு மிட்நைட்ல பூனை வெளியே இருந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டும் இருந்துச்சு. சரி, ஏதோ சும்மாதான் கத்திக்கிட்டு ஓடுது போல அப்படின்னு இவரும் தூங்கிட்டாரு. காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே பார்த்தா கொடிய விஷப்பாம்பு ஒண்ணு பூனையால கொல்லப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்.
இந்த பாம்பை வீட்டுக்குள்ள போக விடாம இவர் பூனை சாகடிச்சிருக்கிறது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிஸ்மோ அப்படிங்கிற ஒரு பூனை செய்த செயலை பத்தி தான். இதுவும் அமெரிக்காவில் புளோரிடா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு சம்பவம். ரான் பெர்கின்ஸ் என்பவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார் அந்த இடத்துல. இவர் சமைக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணாம மறந்து வந்து தூங்கிட்டாரு. அப்ப அங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சது. அதை கவனிச்ச இவரோட வளர்ப்பு பூனை கிஸ்மோ பயங்கரமா கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு. அந்த சத்தத்துல எந்திரிச்சு பார்த்த பெர்கின்ஸ் அங்க வீட்டுல புகை வந்து தீ பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்தாரு. நல்ல வேளை அப்பதான் தீ கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு இருந்தது. அதை ஓடி போய் அணைச்சிட்டு அப்புறமா தான் நிம்மதி பெருமூச்சு விட்டார் இவர் பூனை கத்தி இருக்கலன்னா நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்கும். இப்ப கிளியோங்கிற பெண் பூனை எப்படி ஓனரை காப்பாத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலாந்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. ஹஸ்பண்ட் மாடியில இருந்தார். அவர் ஒய்ஃபு கீழே வேலை செய்து கொண்டிருந்தார். திடீர்னு அவர்களின் பூனை மேலேயும் கீழேயுமா கத்திக்கிட்டு ஓடி ஓடி வந்துச்சு. இதை கவனிச்ச அந்த அம்மா மாடிக்கு ஓடி போய் பார்த்தார். அங்க அவரோட ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து படுக்கையில சரிந்து கிடந்தார். இதை கவனித்த அவர் ஒய்ஃபு அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் அவரை இறப்பில் இருந்து காப்பாற்றினார். பூனை இந்த செயலை செய்யலைன்னா அவர் மனைவிக்கு கணவர் ஹார்ட் அட்டாக் வந்து படுக்கையில கிடப்பது தெரியாமல் போயிருக்கும். 1854 கிரிமியன் போர்ல டாம்ங்கிற ரஷ்ய பூனை ஒன்று பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் உணவின்றி தவித்த போது அங்கு இருந்த உணவு கிடங்கிற்கு வழிகாட்டி அவர்களோட உயிரை காப்பாத்தி இருக்குதாம். இது ரொம்பவே அதிசயமா தான் இருக்குது. இன்னொரு சம்பவத்துல படகுல தண்ணி புகுந்ததை கவனித்த பூனை தன்னுடைய உரிமையாளர் மாலுமி கிராண்ட் மெக்டொனால்டை தூக்கத்துல இருந்து எழுப்பி இருக்குது. பூனை எழுப்பினதனால அவர் அவசர கால கலங்கரை விளக்கத்தை ஏற்றி தனது பூனையுடன் வேறு கப்பல் மூலம் மீட்கப்பட்டார் என்ற உண்மை சம்பவம் தெரிய வருது. இதே மாதிரி இன்னொரு உண்மை சம்பவத்துல எரிவாயு கசிவதை மோப்பம் பிடித்த பூனை ஷனாட்சி தூங்கிட்டு இருந்த ஓனர் மேல குதிச்சு எழுப்பி இருக்குது. இதனால அவர் அலர்ட் ஆகி அந்த வாயு கசிவில் இருந்து தப்பிச்சு இருக்காரு. இதுக்காக பூனைக்கு அவார்டு கூட கொடுத்திருக்காங்களாம். என்ன வியூவர்ஸ், பூனைகள் கூட சில சமயம் ஹீரோக்களாக மாறி மக்களை காப்பாத்தி இருப்பத இந்த உண்மை சம்பவங்கள் மூலமா நமக்கு தெரியுது. நீங்க உங்க வீட்டுல வளர்க்குற பூனைகள் இந்த மாதிரி ஹீரோயிசம் பண்ணி உங்களை காப்பாத்தி இருக்குதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.